ஆயிரம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மாநகரத்துல வருடா வருடம் நடக்கிற சித்திரை திருவிழாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஒவ்வொரு வருடமும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்தை சித்திரை திருவிழான்னு சொல்லுவோம். இந்த திருவிழாவை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்த திருவிழா மொத்தம் ஒரு மாத காலம் நடக்கும். இந்த திருவிழால முதல் 15 நாள்ல மீனாட்சி அம்மனுடைய பதவி ஏற்பும் திருமணமும் நடக்கும். அடுத்த 15 நாள்ல கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்குற விழா நடக்கும். 400 வருடங்களுக்கு முன்னாடி கள்ளழகர் அழகர் கோவில்ல இருந்து கிளம்பி அலங்காநல்லூருக்கு போய் சேருவாரு. அங்க அவரை குதிரை வாகனத்துல ஏறி உட்கார வச்சு அவருக்கு அலங்காரம் செய்வாங்க. அவருக்கு அலங்காரம் செய்யறதுனால அந்த ஊருக்கு அலங்காரநல்லூர்னு பெயர் வந்துச்சு. காலப்போக்குல அது அலங்காநல்லூரா மாறுச்சு. அலங்காநல்லூர்ல இருந்து தேனூருக்கு வைகை ஆற்றுல இறங்குற அழகர் அடுத்ததா வண்டியூருக்கு போறாரு. அதன் பிறகு வண்டியூருக்கு மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு. இதனால அந்த ஊர் ஃபர்ஸ்ட் மண்டூர்னு அழைக்கப்பெற்றுச்சு. அது காலப்போக்குல மண்டியூர் ஆகி கடைசியில வண்டியூர்னு பெயர் மாற்றம் அடைஞ்சது. கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கும் போது எந்த கலர்ல பட்டு உடுத்தி இருக்காருன்றது ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது. அவர் எந்த கலர்ல பட்டு உடுத்தி இருக்காரோ அந்த வருடம் அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நல்லது நடக்கும்ன்றது அவங்களோட நம்பிக்கை. பச்சை பட்டு உடுத்தி அழகர் வந்தா நாடு செழிப்பா இருக்கும். வெள்ளை இல்லைன்னா நீல நிறத்துல வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும். அதுவே சிகப்பு நிறத்துல வந்தா அந்த ஆண்டு அவங்களுக்கு விளைச்சல் அவ்வளவா இருக்காதுன்னு நம்பப்படுது. அழகர் வைகை ஆற்றில இறங்கும் போது முழு நிலவு ஒளி வீசும். மக்கள் முகமெங்கும் மகிழ்ச்சி பொங்கி கோவிந்தா என்ற கோஷம் மதுரையே அதிரும். தங்க குதிரையில வைகை ஆற்றுக்கு கள்ளழகர் கிளம்பியதுமே வைகையில காத்திருக்கும் பக்தர்களுடைய ஆரவாரம் அதிகமாகிடும். வைகை ஆற்றுல ஓடிட்டு இருக்க நீர்ல நின்றுட்டு இருக்க தன்னை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்களுக்கான ஆடி அசைந்து கள்ளழகர் வருவதை காண்பதே தனி அழகுதான். மதுரையில வைகை ஆறு எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம கள்ளழகர் எதுக்காக வைகை ஆற்றுல இறங்குறாருன்றதுக்காக நிறைய புராண கதைகள் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனுக்கோ சொக்கநாதருக்கோ கல்யாணம். இதனால அந்த ஊரே விழா கோலமா இருந்துச்சு. 30 முக்கோடி தேவர்களும் புறப்பட்டு வந்திருந்தாங்க. அறுசுவை உணவுகள் தயார் செய்யப்பட்டிருந்து சாதம் மலைமலையா குவிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாருமே சாப்பிட்ட அப்புறம் கூட அந்த உணவு காலியாகவில்லை. இதனால அம்மன் சிவபெருமான் கிட்ட இந்த உணவெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டப்போ சிவபெருமான் 2 குண்டோதர்களை வர வச்சு எல்லா உணவையும் சாப்பிடும்படி சொல்றாங்க. அவங்களும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. உணவை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்த அண்டாக்கல்ல இருந்த தண்ணீரையும் குடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தண்ணீர் போதல. தாகம்னு அவங்க கத்த ஆரம்பிச்சதுனால சிவபெருமான் அவரோட கையால பூமியில குத்தி அங்க இருந்து தண்ணீர் வர வச்சாரு. அததான் வைகைன்னு நம்ம சொல்றோம். அதே சமயத்துல தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண செய்தியை கேள்விப்பட்டோனே கள்ளழகர் அழகர் மலையில இருந்து இறங்கி மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்காரு. போற வழியில தன்னோட பக்தர்களை பார்த்துட்டு போறதுனால தன்னோட தங்கை திருமணம் நடந்து முடிஞ்சிடுது. அதனால அந்த கோவத்துல திருப்பியும் அழகர் மலையை நோக்கி போறாரு கள்ளழகர். போற வழியில கோவத்தை தணிக்கிறதுக்காக வைகையாறுல நீராடி கோவம் தணிஞ்சு போறாருன்னு சொல்ற ஒரு புராண கதையும் இருக்கு. இன்னொரு புராண கதை வேற மாதிரி இருக்கு. சுதபஸ் என்ற முனிவர் நூபர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்காரு. அந்த சமயத்துல துர்வாச மகரிஷி அந்த வழியா வராரு. பெருமாளையே நினைச்சிட்டு இருக்க முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்க ஆத்திரமடைஞ்ச துர்வாசர் மண்டூக பவன்னு சாபம் விடுறாரு. உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்காக வழி கேட்கிறாரு. வைகை தீர்த்த கரையில நீ தவம் பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார்னு அதற்கான வழியை சொன்னாரு துர்வாசர். இந்த புராண கதையின்படியே வைகை கரையில தவம் இருக்கும் சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க கள்ளழகர் மதுரைக்கு வைகையில கால் பதிப்பதா புராணங்கள் சொல்லுது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.